பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஏசாயா 26 அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், கர்த்தரை ஒருவன் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே நாம் யாரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். அநேக பேர் மனிதர்களை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார்கள். அநேக பேர் அவர்களுடைய பணத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய காரியத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம், என் பிள்ளைகள் என்னை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அப்படிப்பட்ட ஒரு மனது உங்களுக்குள் இருக்குமே ஆனால், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற ஒரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் பூரண சமாதானத்தை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். அது சாதாரண சமாதானம் இல்லை, பூரண ஒரு சமாதானம். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவன் ஒரு நாளும் அவன் கைவிடப்பட முடியவே முடியாது. பாருங்களேன், பவுலும் சீலாவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் சிறைச்சாலையில் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தது. அதனால தான் அவர்களால் பாட முடிஞ்சது. சிறைச்சாலைக்குள்ளே யாராவது பாட முடியுமா? அவர்களால் ஏன் பாட முடிஞ்சதுன்னா, பூரண சமாதானம் இருந்ததுனால, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டதுனால இந்த சமாதானத்தோடு அவர்கள் பாடினார்கள். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த பூரண சமாதானம் வேண்டும் என்றால் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், உறுதியாய் தேடுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் குடும்பத்தில், வேலை பார்க்கிற ஸ்தலத்தில், எல்லா இடத்திலும் பூரண சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காய் ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.